மாப்பிள்ளையோட அண்ணனுக்கு ஏதோ சடங்கு பண்ணணும்னு வர சொன்னாங்க. அதான் அவரு சாங்கியம் பண்ணணுமா? ஆமா இந்த மாமா. 6ஆம் நம்பர் ரூம்ல அவங்க ஃப்ரெண்டுங்க கூட பேசிட்டு இருப்பான், அங்க போய் பாருமா. சரிங்க மாமா. என்னடி 6ஆம் நம்பர் ரூம் வா. இப்ப இவ எதுக்கு பாண்டியை தேடிட்டு இருக்கா? ஒருவேளை பாண்டி விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சோ? மண்டபத்தில் எல்லாரும் தூங்க போயிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் சடங்குன்னு சொல்லி கூப்பிடுறா. அப்பாவும் அதை நம்பி மேல இருக்கான்னு சொல்லி அனுப்புறாரு. சரி, என்னன்னு பாப்போம். ஏய், 6ஆம் நம்பர் ரூம் இதானே? இதுதான். உள்ள போவோமா? என்னடி? இரு, ஜன்னல் வழியா பாப்போம். சரி வா. இனி எங்கிட்ட இருந்து போடுறது சார்? உங்களை மாதிரி ஒரு கஸ்டமர் 10 லட்ச ரூபா பணம் கட்டினாரு. இந்த ஆளு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் சூதாடி தோத்துட்டான். இந்த முறையும் நான் தான் ஜெயிச்சேன். இந்த ஆளு தானே புள்ள? இந்த ஆள் தாண்டி. அன்னைக்கு நாங்க கம்பெனில பார்த்தது இவனதான். அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் உண்மைதாண்டி. நிஜமாவே பணத்துக்காக தான் உன் அக்காவை அவங்க குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நீங்களும் ஒரு ஆட்டமாவது ஜெயிப்பீங்கன்னு பாக்குறேன். என்ன சார் அது நடக்கவே மாட்டேங்குது? நீ தான் எல்லா கடையும் கவுத்துட்டியே, கார்டை மட்டும் கவுரு, எங்களை கவுத்துறாத. கார்டுல வேணா நீ ஜெயிச்சிடலாம், ஆனா இந்த இடத்த விட்டு நீ வெளியே போக முடியாது. அப்போ இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? சார், நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன் சார். இன்னும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? காலையில பொண்ணு கழுத்துல தாலி ஏறினதும் பணம் உங்களுக்கு வந்துடும். ரிசப்ஷன்ல பொண்ணு போட்டிருந்த நகையெல்லாம் பார்த்தீங்கல்ல, அதெல்லாம் எப்படியும் 5-6 லட்சமாவது சேரும். ஏற்கனவே 4 லட்சம் பணமா வந்துருச்சு. மொத்தமா சேர்த்து 10 லட்சம் ரூபா காலையில உங்க ஸ்டேஷனுக்கு வந்துடும். பாருடி, வாங்குற பணத்துக்கும் நகைக்கும் கணக்கு சொல்லிட்டு இருக்கிறத. இந்த ஆளு சரியான திருடனா இருப்பான் போல இருக்கு. அப்போ இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு போலயே. ஐயோ, இவன் மாட்டிக்கிட்டானா? கல்யாணத்தை எதுவும் நிறுத்திடுவாளோ? அப்படி பண்ணா மனோக்கு எது என்ன ஆகுறது?